சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஐஸ்கிரீம்னா யாருக்குங்க பிடிக்காம இருக்கும்? குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரை எல்லாருக்குமே ஐஸ்கிரீம்னா ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ நம்ம வீட்டிலே சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி குல்பி ஐஸ் தாங்க செய்ய போகிறோம். இப்போ இந்த குல்பி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சனோடனே இப்போ 30 கிராம் அளவுக்கு முந்திரியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த பாலில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா திக்கானவுடனே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சா முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடரு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் வேணும்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். பால் உடையாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், பால் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினவுடனே மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இந்த மாதிரி மோல்டு இருந்தால் மோல்டில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளரில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சில்வர் பேப்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுட்டு ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் குல்பி ஐஸ் ரெடி.